கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் புனித வாரத்திற்கான வாழ்த்துக்களையும் ஆசிரையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். மார்ச் மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை இந்நாளிலே வருகின்ற வாரத்திற்கான நிகழ்வுகளை குறித்து ஒரு தியான சிந்தனையாக நம்முடைய ஈடுபாடு, நம்முடைய பங்கேற்பு எத்தகைய மனநிலையில் அமைந்திருக்க வேண்டும் என்பதை எடுத்துச் சொல்வதற்கான ஒரு நிகழ்விலே நாம் கூடியிருக்கிறோம். புனித வாரத்திற்குள் நுழைகின்ற பொழுது நம்முடைய மனநிலைகள் எத்தகைய ஒரு மனநிலைகளாக இருக்க வேண்டும்? அது இயேசுவினுடைய இதயத்தை தாங்கிய ஒரு மனநிலைகளாக இருக்க வேண்டும். புனித வாரம் என்று நாம் அழைக்கின்றோமே என்றால் இந்த வாரத்திற்கோ அல்லது இந்த வாரத்தில் வரக்கூடிய நாட்களுக்கோ உரிய புனிதம் அல்ல. மாறாக நாம் ஒவ்வொருவரிலும் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய புனிதத்தை தான் புனித வாரம் என்று அன்போடு அழைக்கிறோம். இந்த புனித வாரம் நமக்கு எதை குறித்து சொல்லி காண்பிக்கின்றது? ஆண்டவர் இயேசு எருசலேம் நகரத்திற்குள் நுழைந்த நிகழ்வாக இருக்கலாம், குருத்தோலையை தாங்கி ஏந்தியவர்களாக அவருக்கு பின் பயணித்த மக்கள் கூட்டமாக இருக்கலாம், அவரை ஆர்ப்பரித்து வாழ்க என்று சொன்ன மக்களாக இருக்கலாம், ஏன் பாதங்களை கழுவி இயேசுவினுடைய பணி வாழ்வை வெளிப்படுத்திய அந்த அற்புதமான தாழ்ச்சி நிறைந்த நிகழ்வுகளாக இருக்கலாம். அடுத்த நாள் ஜெஸ்தமனி தோட்டத்தில் இரத்த வியர்வை சிந்தி தான் ஆண்டவரை நோக்கி நம்பிக்கையோடு ஜெபித்த ஜெபங்களாக இருக்கலாம். இவைகளையெல்லாம் கடந்து தான் பட்ட பாடுகள், வேதனைகள், இவைகள் மூலமாக அந்த இறப்பை சந்தித்த நிகழ்வுகளாக இருக்கலாம். இந்நிகழ்வுகளின் உச்சமாக கொண்டாடக்கூடிய உயிர்ப்பாக இருக்கலாம். இவைகளை நாம் தியானித்து பங்கேற்று நம்முடைய வாழ்விலே மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு தயாரிப்பு நாளாக இருக்கின்றது. எனவே இந்த நாளிலே நாம் நம்மை பொறுத்த மட்டில் புனித வாரத்திற்குள் நுழைவதற்கு முன்னால் நம்மை தூய்மையாக்கிக் கொள்வோம். இந்த நாட்களுக்குள் நுழைகின்ற நாம் எத்தகைய எண்ணங்களை நம்முடைய இதயத்தில் தாங்கியிருக்கின்றோம்? நான் என்ற தனி மனித நிலையில் மனமாற்றத்தை பெற்றுக்கொள்ள நான் தயாராக இருக்கின்றேனா? குடும்பம் என்ற சூழலில் நான் ஈடுபட்டு வாழுகின்ற பொழுது இந்த குடும்பத்தில் ஒரு தந்தையாக, ஒரு தாயாக, ஒரு பிள்ளையாக என்னுடைய வாழ்வு மாதிரியாக அமைந்திருக்கிறதா என்பதை தியானிக்கக்கூடிய சூழலை உருவாக்கி கொள்கின்றோமா? இந்த சமூகம் என்பது கடவுள் நமக்கு கொடுத்த மாபெரும் கொடையாக இருக்கின்றது. இந்த சமூகத்தின் மீது அன்பு கொண்டவர்களாக, அதில் ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்களை சிந்திக்கக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்வு அமைந்திருக்கின்றதா? எனவே வெறும் கொண்டாட்டங்களோடு இந்த நாட்கள் முடிந்து விடாமல், வருடந்தோறும் நாம் கொண்டாடுகிறோம், நானும் பங்கேற்பாளனாக இருக்கிறேன் என்ற மனநிலையில் பங்கேற்றுக் கொள்ளாமல், ஆண்டவருக்குள் நான் ஒரு புனித புதிய மனிதனாக மாற வேண்டும் என்ற எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும், அதுவே என்னுடைய வாழ்வின் இலக்காக இருக்கின்றது என்ற எண்ணத்தோடு இந்த நாட்களுக்குள் நுழைய முயலுவோம். ஆண்டவர் நம் இதயத்தை பார்த்து, நாம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய மாற்றங்களை பார்த்து நமக்கு தேவையான புனிதத்தையும் மாற்றத்தையும் தர மன்றாடி இந்த நாட்களுக்குள் நாம் நுழைவோம்.